அன்யோங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கோ பிரதர் அப்படின்ற சைனீஸ் மூவியை தான் பார்க்க போறோம். இது ஒரு அண்ணன் தங்கச்சி படம் அப்படின்றதுனால என்னால ஹீரோ ஹீரோயின்னு சொல்ல முடியாது, அதனால அண்ணா தங்கச்சினே சொல்லிக்கிறேன். ஓப்பனிங் சீன்லயே தங்கச்சியை தான் காட்டுறாங்க. தங்கச்சி ஸ்கூட்டர்ல வேகமா எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இதனால ஒருத்தர் மேல இடிச்சு தங்கச்சியும் கீழே விழுறாங்க, அவரும் கீழே விழுறாரு. மறுபடியும் தங்கச்சி ஏஞ்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா தங்கச்சி மாலுக்கு வராங்க. பார்த்தா அந்த இடத்துல அண்ணன் இருக்காரு. இப்பதான் தெரியுது தங்கச்சி அவங்க அண்ணனை தான் தேடி வேகமா வந்திருக்காங்க. அண்ணனும் தங்கச்சியை பார்த்தோன்னே அங்கிருந்து ஓடுறாரு. கூடவே அண்ணாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஓடிட்டு இருக்காரு. இப்படி ஓடிட்டு இருக்க கேப்ல தான் அண்ணாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ணா கிட்ட, எதுக்காக உன்னோட தங்கச்சி இப்படி வெறி கொண்டு உன்னை துரத்திட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, என்னோட தங்கச்சியோட பாக்கெட் மணியெல்லாம் நான் எடுத்து செலவு பண்ணிட்டேன், அதுக்காக தான் என்ன துரத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டே அண்ணா ஓடிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல தங்கச்சி அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட ஸ்கூட்டரோட சாவியை கொடுத்து, உன்னோட ஸ்கூட்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனா தெரியாம ஸ்கூட்டரானா கொஞ்சமா உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டா அதை பெருசா எடுத்துக்காம, கவலைப்படாத என்கிட்ட காசு இருக்கு, இதை வச்சு நான் உடஞ்சதை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தங்கச்சியும், பிறந்தா உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரே பொண்ணா பிறக்கணும், என்ன மாதிரி அண்ணன் கூட எல்லாம் பிறக்க கூடாது, அப்பா அம்மாவோட பாசமும் சரி பணமும் சரி பொருளும் சரி எல்லாமே 2 பங்கா பிரிஞ்சிடுது, ஆனா உனக்கு அப்படி கிடையாது, எல்லாமே மொத்தமா உனக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம என்னோட அண்ணன் ரொம்பவே எனக்கு தொல்லை, என்னை எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டும், ஒருத்தரை நம்ம தொல்லை பண்றோம்னா அவங்க மேல பாசம் இருக்குன்னு தானே அர்த்தம், உங்க அண்ணாக்கும் உன் மேல நிறையவே பாசம் இருக்கு அப்படின்னு சொல்ல, உனக்கும் என்ன மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாதான் என்னோட கஷ்டம் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி அங்கிருந்து வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல எப்பயும் போல அண்ணா ஸ்கூலுக்கு வராரு. ஆனா கூட தங்கச்சி இல்ல. பார்த்தா தங்கச்சி இன்னும் வீட்டுல தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணா தங்கச்சியோட அலாரம் கிளாக்ல டைமை மாத்தி வச்சுட்டாரா, அதனால தங்கச்சி இன்னுமே தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அலாரம் அடிச்சு தங்கச்சியும் ஏஞ்சிக்கிறாங்க. பார்த்தா டைம் ரொம்பவே அதிகமாகிடுது. ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. தங்கச்சியும் அடிச்சு பிடிச்சி ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு பார்த்தா தங்கச்சியோட முடியல கண்ணா பின்னான்னு சடை பின்னி வச்சுட்டு போயிருக்கான் அண்ணன். தங்கச்சியும் ஒரு வழியா அந்த சடையெல்லாம் கைட்டிட்டு தலைக்கு குளிச்சுட்டு ஹேர் ட்ரையர் வச்சு தலைய காய வைக்கலான்னு பார்த்தா ஹேர் ட்ரையருக்குள்ள இருந்து காத்தோட சேர்த்து பவுடரும் வந்து தங்கச்சியோட மூஞ்சில அடிக்குது. இப்படி ஹேர் ட்ரையருக்குள்ள பவுடரை கொட்டி வச்சுட்டு போனதும் அண்ணனோட வேலை தான். ஒரு வழியா தங்கச்சி ரெடியாகி பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா அதுக்குள்ள பஸ் கிளம்பிடுது. எப்படியோ ரன்னிங் சேசிங் எல்லாம் பண்ணி பஸ் பிடிச்சு ஸ்கூலுக்கும் வந்துடுறாங்க. ஸ்கூலுக்குள்ள வந்த உடனே தங்கச்சி நேரா அண்ணன் கூட சண்டை போடலான்னு போறாங்க. ஆனா தங்கச்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்கள தடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல டீச்சர் அண்ணனையும் தங்கச்சியும் ஸ்டாஃப் ரூமுக்கு வர சொல்லி, அண்ணன் கிளாஸ் ரூம்லயும் சும்மா இல்லாத வாலுத்தனம் பண்ணிருக்கானா, அதனால உங்களோட பேரண்ட்ஸை நான் கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட தங்கச்சி, எங்களோட பேரண்ட்ஸ் ஊர்ல இல்ல அப்படின்னு போய் சொல்லி அண்ணனை காப்பாத்துறாங்க. ஸ்டாஃப் ரூமை விட்டு வெளியே வந்தோடனே தங்கச்சி அண்ணனை பிடிச்சி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், ஒழுங்கா எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கித்தா அப்படின்னு சொல்ல, அண்ணாவும் தங்கச்சிக்கு வாங்கி தராரு. தங்கச்சியும் ஸ்நாக்ஸை நிம்மதியா சாப்பிடலான்னு பார்த்தா அண்ணா பாதிய புடுங்கி தின்னுறாரு. புடுங்கி தின்னாதானே அவன் அண்ணன். ஆனா தங்கச்சி கடுப்பாகி, இரு உன்னை அப்பா அம்மா கிட்டே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி வேகமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுல பார்த்தா அப்பா அம்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவும் பெரிய சண்டை கிடையாது, சின்ன சண்டைன்னு யோசிச்ச தங்கச்சி அம்மா கிட்ட, இங்க பாருமா அண்ணன் என்னோட ஸ்நாக்ஸை புடுங்கி தின்னுட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா அம்மா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. எனக்கு ஒரு பிசினஸ் ட்ரிப் இருக்கு, நான் கிளம்பி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. மறுபடியும் அண்ணனும் தங்கச்சியும் சில்லியா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பா ஏற்கனவே கடுப்புல இருந்திருப்பாரா, 2 பேரையும் பிடிச்சி கத்தி விட்டுடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல தங்கச்சி அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, என்னோட அப்பா அம்மா இது வரைக்கும் இந்த அளவுக்கு சீரியஸா சண்டை போட்டுக்கிட்டதே இல்ல, எனக்கு என்னவோ அவங்க 2 பேரும் பிரிய போறாங்களோன்னு தோணுதுன்னு சொல்ல, இதை கேட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டும், நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க, ஃப்ரீயா விடு அப்படின்னு ஹீரோயினா சமாதானப்படுத்துறாங்க. ஓ, ஹீரோயின் இல்ல தங்கச்சியை சமாதானப்படுத்துறாங்க. ஆனாலுமே தங்கச்சிக்கு மனசு கேட்கல. அதனால அண்ணாவோட ரூமுக்கு போய், அண்ணா நம்மளோட அப்பா அம்மா பிரிய போறாங்களா அப்படின்னு கேட்க, ஆனா அண்ணன் அது எதையுமே கண்டுக்கல, இன்ட்ரெஸ்டா போன்ல கேம் விளையாடிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல அண்ணா குளிக்க போன டைமா பார்த்து தங்கச்சி அண்ணாவோட பொருள் எல்லாம் நோண்டிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பேப்பரை பாக்குறாங்க. அந்த பேப்பர்ல இருக்கிறத வச்சு பார்க்கும்போது அண்ணா ஒரு பஸ்ல சால்வ் பண்ணிட்டு இருக்காராம். அந்த பஸ்ல சால்வ் பண்ணிட்டா ஒரு ஸ்கூட்டரை கிஃப்டா தருவாங்களாம். இதை பார்த்த தங்கச்சியும், அண்ணா நம்மளோட ஃபேமிலிக்காக தான் ஸ்கூட்டர் வாங்க போறாரு போல அப்படின்னு யோசிச்சு சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அண்ணா தங்கச்சி கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு வர சொல்றாரு. நீ அந்த இடத்துக்கு வந்துரு, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட தங்கச்சியும் ஆசையா அந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா இன்னைக்குதான் தங்கச்சியோட பர்த்டேவா, அதுக்காக தான் அண்ணா ட்ரீட் தர போறாரு அப்படின்னு தங்கச்சி யோசிக்கிறாங்க. சொன்ன மாதிரி சொன்ன டைமுக்கு தங்கச்சி ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அண்ணா இல்ல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அண்ணா அந்த இடத்துக்கு வரவே இல்ல. சரி, எப்பயும் போல அண்ணன் நம்மள பிராங்க் பண்ணிட்டான்னு தங்கச்சி யோசிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு கிளம்புறாங்க. போற வழியில தங்கச்சி அவங்களோட அம்மாவை பாக்குறாங்க. கூடவே முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் இருக்காரு. என்னடா இது, அம்மா எங்க போயிட்டு இருக்காங்கன்னு யோசிச்ச தங்கச்சி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. பார்த்தா அம்மாவும் அந்த புது ஆளும் ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ள போறாங்க.
உள்ள ஆல்ரெடி அண்ணா உக்காந்துட்டு இருக்காரு. இப்ப அம்மாவும் அண்ணாவும் அம்மாவோட புது பாய் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் 3 பேருமே சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்த தங்கச்சி பயங்கரமா கடுப்பாக்குறாங்க. ஏன்னா அம்மா அப்பாக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ணா அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஏற்கனவே அண்ணன் மேல சமகாண்டா, இது இன்னுமே தங்கச்சிய கோவப்படுத்துது. நெக்ஸ்ட் சீன்ல தங்கச்சி ஒரு கைவிடப்பட்ட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அவங்க சின்ன வயசா இருக்கும் போது ஃபேமிலியோட இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் அவங்களோட பர்த்டேஸை செலிப்ரேட் பண்ணிருப்பாங்களாம். இப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டை யாரும் யூஸ் பண்ணல. அந்த இடத்துல நின்று தங்கச்சி பிளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா அண்ணன் வராரு, புது ஸ்கூட்டர்ல வேற வராரு. தங்கச்சி கிட்ட பர்த்டே விஷ் பண்ணிட்டு நீ எதுனா கண்ணை மூடி வேண்டிக்கோன்னு சொல்ல தங்கச்சி செம்ம கான்ல இருந்திருப்பாங்க. கண்ணை மூடி என்னோட வாழ்க்கையை விட்டு என்னோட அண்ணா மறைஞ்சிடணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. இப்படி தங்கச்சி வேண்ட வானத்துல அப்படியே போக மூட்டமா கிளம்புற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல தங்கச்சி தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. பார்த்தா அவங்க கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த தங்கச்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாஸ்கெட் பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு தங்கச்சி அங்கிருந்து கூட்டிட்டு வராங்க. பாஸ்கெட் பால் மேட்ச்ல தான் அண்ணா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அண்ணனுக்காக தங்கச்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கமான் அண்ணா யூ கேன் டூ இட் அப்படின்னு பயங்கரமா சேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த தங்கச்சியுமே என்னடா நம்மளோட அண்ணனுக்கு இவ சேர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க டைம்ல அண்ணனோட டீமுக்கு ஆப்போசிட்ல விளையாடிட்டு இருக்க ஒரு பிளேயர் பால அண்ணன் மேலேயே அடிச்சிடுறாரு. அவர் அந்த இடத்துலயே மயங்கிடுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அண்ணனை ஸ்கூல்லே இருக்க ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த சைடு தங்கச்சி என்னோட அண்ணன் மேலேயே பால் அடிச்சேன்னு அந்த பிளேயர் மூஞ்சிலேயே குத்திட்டு அண்ணனை பார்க்கறதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமுக்கு வராங்க. பார்த்தா அந்த இடத்துல அண்ணனும் பெஸ்ட் ஃப்ரெண்டும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. தங்கச்சியும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு போய் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க என்ன இது என்னோட அண்ணா அப்படின்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றாங்க. தங்கச்சி செமையா ஷாக் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல தங்கச்சி அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் அண்ணனை காமிச்சு இது என்னோட அண்ணன் தானேன்னு கேட்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே இது உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட அண்ணன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா அண்ணனையும் பெஸ்ட் ஃப்ரெண்டையும் டீச்சர் ஸ்டாஃப் ரூமுக்கு கூப்பிடுறாங்க. தங்கச்சியும் என்ன நடக்குதுன்னு பின்னாடியே போய் பாக்குறாங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு சீன்ல தங்கச்சி அண்ணனை எப்படி காப்பாத்தினாங்களோ அந்த மாதிரி இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ணனை காப்பாத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல தங்கச்சி நம்மள சுத்தி என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டே வீட்டுக்கு வராங்க. வீட்டுல வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்ததுக்கான எந்த சுவடுமே இல்ல. போட்டோஸ் எல்லாத்துலயுமே தங்கச்சி மட்டும்தான் இருக்காங்க. அண்ணனோட சாமா எதுவுமே இல்ல. தங்கச்சிக்கும் இப்பதான் புரியுது அவங்க வேண்டிக்கிட்டாங்க இல்லையா, அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குன்னு. கரெக்டா அம்மா அப்பதான் தங்கச்சிக்கு கால் பண்றாங்க. தங்கச்சியும் அட்டென்ட் பண்ணி பேசினா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அம்மா வர சொல்றாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா அந்த இடத்துல அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்க. அம்மா தங்கச்சி கிட்ட நேத்து உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு நாங்க மறந்துட்டோம், எங்களை மன்னிச்சிடு, இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு தங்கச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்பதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கு அப்படின்னு தங்கச்சி ஃபீல் பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல தங்கச்சி ஸ்கூலுக்கு கிளம்பி வராங்க. வர வழியில பெஸ்ட் ஃப்ரெண்ட் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா பெஸ்ட் ஃப்ரெண்டோட அண்ணா அலாரத்துல டைமை மாத்தி வச்சிட்டாராம். அதனால பெஸ்ட் ஃப்ரெண்ட் லேட்டா தான் ஏஞ்சாங்களாம். இதை கேட்டு தங்கச்சியும் இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு அண்ணா மேல கடுப்பாகிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல தங்கச்சியும் பெஸ்ட் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு அண்ணா வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட அவங்களோட பேரு ரியான்னு வச்சுப்போம், ரியா கிட்ட எனக்கு அவசரமா காசு தேவைப்படுது, கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்க தங்கச்சிக்கு தான் அண்ணாவை பத்தி ரொம்பவே நல்லா தெரியுமே, அதனால இவனுக்கு காசெல்லாம் தராத, இவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை தடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அண்ணா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து எப்படின்னா காசை உஷார் பண்ணி பஸ்ல வாங்கலான்னு பார்த்தா என் தங்கச்சி கிட்ட வாங்க முடியாம போயிடுச்சு. இப்ப நம்ம காசுக்கு என்ன பண்றதுன்னு பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பையன் வந்து அவங்க ஆசைப்பட்ட அந்த பசில் கார்டை வாங்கிட்டு போறான். இதை பார்த்தா அண்ணாக்கு ஒரு ஐடியா தோணுது. அவன் சின்ன பையன் இல்லையா, நைஸா மிரட்டி அவன் வச்சிருக்க கார்டை வாங்கிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அண்ணாவும் அந்த குட்டி பையனை ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அந்த பையன் கும்பலா ரவுடிங்க கிட்ட இவங்க என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு அண்ணனை போட்டு கொடுத்துடுறான். ரவுடிங்க துரத்த அண்ணன் ஓட இதை தங்கச்சி பாத்துடுறாங்க. அண்ணனை துரத்திட்டு வந்த அந்த ரவுடிங்க கூட சண்டை போட்டு தங்கச்சி அண்ணனை காப்பாத்துறாங்க. ஆனா அப்பா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. ரவுடிங்க அண்ணன் தங்கச்சி எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னு போலீஸ் கேட்க உடனே அண்ணனும் தங்கச்சியை காமிச்சு இவ தான் என்னோட தங்கச்சி, இவகிட்ட அவங்க ஒம்பு வளர்த்துனாங்க அப்படின்னு போய் சொல்றாரு. ஆக்சுவலா இப்ப இது அவரோட தங்கச்சியே கிடையாது, பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே அவரோட தங்கச்சி. ஆனா அவர் போலீஸ் கிட்ட போய் சொல்றாரு என்னோட தங்கச்சி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் அண்ணா அடிச்சு விட போலீஸே அந்த கதையை கேட்டு கண் கலங்கி அண்ணனையும் தங்கச்சியை விட்டுடுறாரு. இப்படியே அண்ணனும் தங்கச்சியும் வீட்டுக்கு வர அந்த இடத்துல ரியாவோட அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருக்கத அண்ணா பாக்குறாரு. எதுக்காக இவ்வளவு சத்தமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இது மட்டும் ரியாவோட காதுல விழுந்ததுன்னா அவ ரொம்பவே ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்ல இப்பதான் தங்கச்சி யோசிச்சு பாக்குறாங்க, ஒருவேளை நம்மளோட அப்பா அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்களோ, நம்ம அண்ணா இந்த மாதிரி தடுத்து இருந்திருப்பானோ
அப்படின்னு யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நெக்ஸ்ட் டே ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு போற டைம் ஆகிடுது. அண்ணாவும் ரியாவும் ஒன்னா தான் வீட்டுக்கு போவாங்க. ஏன்னா ரியா தானே இப்ப அண்ணாவோட தங்கச்சி. ஆனா அண்ணா வீட்டுக்கு போவாம போன்ல கேம் விளையாடிட்டு இருக்காரு. இதை பார்த்த தங்கச்சியும் எதுக்காக நீ இன்னும் ரியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலன்னு கேட்க, இந்த டைம்ல வீட்டுக்கு போனோம்னா அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதை ரியா பார்த்தானா ஃபீல் பண்ணுவா. அதனாலதான் நடக்கிற எந்த பிரச்சனையும் ரியாக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் நைஸா போன்ல கேம் விளையாடுற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அண்ணா சொல்றாரு. அது மட்டும் இல்லையா, டெய்லியுமே காலையில அலாரம் டைமை மாத்தி வைக்கிறதுமே இதனாலதானா. ஏன்னா அப்பாவும் அம்மாவும் காலையில சண்டை போட்டுட்டு இருப்பாங்களாம். தங்கச்சி சீக்கிரமா ஏஞ்சிட்டானா, அதாவது ரியா சீக்கிரமா ஏஞ்சிட்டானா அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிறத பாத்துருவா இல்லையா. அதுக்காக தான் அலாரம் டைமை டெய்லியுமே காலையில லேட்டா செட் பண்ணிருக்காராம். இப்பதான் மறுபடியும் தங்கச்சி யோசிச்சு பாக்குறாங்க, அவங்களோட அலாரம் டைமையுமே அண்ணா டெய்லியுமே மாத்தி வச்சிருவாரு, அதுக்கு இதுதான் காரணமா அப்படின்னு யோசிச்சு தங்கச்சி ஃபீல் பண்றாங்க. அதோட அண்ணா ரியா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்றதையும் சொல்றாரு. இதை கேட்ட தங்கச்சி ஃபீல் பண்றாங்க. ஏன்னா எல்லா பாசமுமே அவங்களுக்கு வர வேண்டியது இல்லையா, ஆனா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு போயிட்டு இருக்கு. இதை எப்படின்னா சரி பண்ணணும், அவங்களோட அண்ணா அவங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னு தங்கச்சி யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல தங்கச்சி அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டை மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்ல, அவங்களும் என்ன ஐடியா தராங்கன்னா, ஏற்கனவே நீ எந்த இடத்துல எந்த டைம்ல விஷ் பண்ணியோ அதே இடத்துல அதே டைம்ல எனக்கு அண்ணா திரும்பி வேணும்னு விஷ் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்ல தங்கச்சிக்கும் இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. நெக்ஸ்ட் சீன்ல தங்கச்சி அவங்களோட அப்பா அம்மா கூட ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அப்பா அம்மா சொல்றாங்க, நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், நீ அப்பா கூட இருக்க போறியா இல்ல அம்மா கூட இருக்க போறியா அப்படின்னு கேட்க, உடனே தங்கச்சி நான் உங்க 2 பேர் கூடயுமே இருக்க போறது இல்ல, நான் எங்க அண்ணா கூட தான் இருக்க போறேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நீங்க என்ன பாத்துக்கல, எங்க அண்ணா தான் என்ன பாத்துக்கனா, எங்க அண்ணா தான் என்ன வளர்த்தான். இப்படி சொல்லும் போதுதான் தங்கச்சிக்கும் அண்ணா சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பாசமா அவங்கள பாத்துக்கிட்டாரு அப்படின்றது ஞாபகம் வருது. நெக்ஸ்ட் சீன்ல தங்கச்சி அண்ணாவை மீட் பண்றாங்க. அண்ணா அவரோட பொருள் எல்லாம் விற்கிறதுக்கு போயிட்டு இருக்காரு. எதுக்காக இப்படி பண்றேன்னு தங்கச்சி கேட்க, இப்பதான் அண்ணா சொல்றாரு அவர் அந்த பசில் ஷீட்டை வாங்கி சால்வ் பண்ணி ஸ்கூட்டரை வின் பண்ணி ரியாவோட பர்த்டேக்கு அவளுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு நினைச்சாராம். ஆனா இப்ப பசில் ஷீட்டே வாங்கல இல்லையா, அதுக்காக தான் அவரோட பொருளை வித்துட்டு இருக்கதா சொல்றாரு. இதை கேட்ட தங்கச்சிக்கும் இப்பதான் ஞாபகம் வருது, அண்ணா புது ஸ்கூட்டர்ல வந்திருப்பாரு இல்லையா, அது ஆக்சுவலா தங்கச்சிக்காக வாங்கின ஸ்கூட்டர் தான். ஆனா அதுல அண்ணா பொருள்லாம் வித்திருக்க மாட்டாரு. ஏன்னா பசில் ஷீட்டை சால்வ் பண்ணி ஸ்கூட்டரை வின் பண்ணியிருந்திருப்பாரு. இதுக்கப்புறமாவும் டிலே பண்ணக்கூடாது, நம்மளோட அண்ணா நமக்கு வேணும்னு தங்கச்சி யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்களோட ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியா தங்கச்சிக்கு ஞாபகம் வருது. உடனே தங்கச்சியும் நெக்ஸ்ட் சீன்ல அண்ணாவா அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதே டைம்க்கு அங்க போனதுக்கு அப்புறமா அண்ணா கிட்ட இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு சொல்ல, ஆக்சுவலா இன்னைக்கு தங்கச்சிக்கு பர்த்டே கிடையாது, இருந்தாலுமே பொய்யா இன்னைக்குதான் என்னோட பர்த்டேன்னு சொல்ல, அண்ணாவும் அன்னைக்கு மாதிரியே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு எதுனா விஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, உடனே தங்கச்சி என்னோட அண்ணா எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. மறுபடியும் அப்படியே வானத்துல மேகமூட்டம்லாம் வரத நமக்கு காட்டுறாங்க. கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்ல எல்லாமே பழைய நிலைமைக்கு மாறிடுது. நடுவுல நடந்த எதுவுமே இப்ப நடக்கல. தங்கச்சி வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுல பார்த்தா அம்மாவும் அவங்களோட புது பாய் ஃப்ரெண்டும் இருக்காங்க. இப்பதான் அம்மா தங்கச்சி கிட்ட சொல்றாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அம்மா புது பாய் ஃப்ரெண்ட் அண்ணா எல்லாருமே ஹோட்டலுக்கு போய் ஒன்னா சாப்பிட்டாங்களாம். அது எதுக்காக அப்படின்னா அண்ணா தான் இந்த புது பாய் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு கேட்டு இருந்திருப்பாரு. அவர்கிட்ட தங்கச்சிக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும், இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்தையுமே அம்மா தங்கச்சி கிட்ட சொல்லி அண்ணா உன் மேல உயிரியே வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல தங்கச்சியும் ஃபீல் பண்றாங்க. நேரா அண்ணாவோட ரூமுக்கு போறாங்க. பார்த்தா அண்ணாவோட பொருள் இருந்த இடம் எல்லாம் காலியா இருக்கு. அப்பா அம்மா தான் பிரிய போறாங்க இல்லையா, அதனால அண்ணா ஊரை விட்டு தனியா போறாராம். ஆனா தங்கச்சி அண்ணாவை மிஸ் பண்ற மாதிரி இல்ல. நெக்ஸ்ட் சீன்லயே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. பார்த்தா அண்ணா ட்ரெயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப தங்கச்சி அண்ணா கிட்ட எல்லா பொருளையும் எடுத்துட்டு போனேன், ஆனா உனக்கு முக்கியமான பொருளை விட்டுட்டு போறியே அப்படின்னு சொல்ல, அண்ணாவும் என்னன்னு கேட்க, அது நான் தானே தங்கச்சி சொல்றாங்க. இது கேட்ட அண்ணாவும் சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறமா இந்த அண்ணன் தங்கச்சியோட அப்பா அம்மா பிரியதான் போறாங்க. ஆனா இந்த அண்ணன் தங்கச்சி அப்பா கூடயோ அம்மா கூடயோ இல்லாம அவங்க 2 பேரும் ஒத்துமையா ஒன்னா இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அண்ணா தங்கச்சியோட பாசத்தை ரொம்பவே அழகா இந்த படத்துல காமிச்சிருந்தாங்க. எனக்கு அண்ணா கிடையாது, உங்களுக்கு அண்ணாவோ தங்கச்சியோ வந்தா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பை.